அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இங்கிலீஷ் பேச்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம மிக முக்கியமான ஒரு 10 வார்த்தைகளை ஆங்கிலத்தில் அதனுடைய அர்த்தம் என்ன, அதை எப்படி ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இது நம்ம வாழ்க்கையில அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய சில வார்த்தைகள், அதனால இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அக்ராஸ். இதுக்கு மட்டும் நான் தமிழாக்கமும் கொடுத்துட்டேன். அக்ராஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுக்காக. அக்ராஸ் அப்படின்றது குறுக்காக. இதை பேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். He walked across the river. He walked across the river அப்படின்றது என்னது? அவன் ஆற்றின் குறுக்காக நடந்தான். அவன் எப்படி நடக்கிறான்? ஆற்றினுடைய குறுக்காக நடந்தான் அப்படின்றதான் he walked across the river. இந்த இடத்துல ஹீக்கு பதிலாக நீங்க ஒரு குறிப்பிட்ட பெயர் போட்டுக்கலாம், இல்ல she போட்டுக்கலாம், என்ன ப்ரொனவுன் வேணாலும் போட்டுக்கலாம், இல்ல எந்த சப்ஜெக்ட் வேணாலும் போட்டுக்கலாம். He walked across the river அப்படின்றது அவன் ஆற்றின் குறுக்காக நடந்தான் அப்படின்றதை குறிக்கும். அடுத்து த்ரூ. த்ரூ அப்படின்றதுடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழியாக, அதன் வழியாக, இதன் வழியாக அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் த்ரூ அப்படின்றது குறிக்கும். இந்த த்ரூ பேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். She walked through the tunnel. She walked through the tunnel. அவள் டனல் வழியாக நடந்தாள். டனல்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது இந்த பேசேஜ் வே மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த ட்ரெயின்லாம் பேஸ்மெண்ட்லேருந்து போகும்போது இருக்கக்கூடியது தான் டனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவள் டனல் வழியாக நடந்தாள் அப்படின்றது she walked through the tunnel அப்படின்றதை குறிக்கும். அடுத்து அரவுண்ட். அரவுண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றிலும், சுற்றும் இல்லை சுற்றிலும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் அரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் குறிப்பிடுவாங்க. இந்த அரவுண்ட் பேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். We walked around the park. We walked around the park. இதனுடைய தமிழாக்கம் என்ன? நாங்கள். we அப்படின்றது என்னது? நாங்கள். walked around அப்படின்றது அதன் வழியா அதை சுற்றி நாங்க போறது. எதை சுற்றி போறீங்க? பார்க். நாங்கள் பூங்காவை சுற்றி நடந்தோம். walked அப்படின்றது நடந்ததை குறிக்கும். நாங்கள் பூங்காவை சுற்றி நடந்தோம் அப்படின்றதா we. நாங்கள் walked around, எதை சுற்றி நடந்தோம்? பூங்காவை சுற்றி. தி பார்க். நாங்கள் பூங்காவை சுற்றி நடந்தோம் அப்படின்றதான் we walked around the park அப்படின்றது குறிக்கும். அடுத்து along. along அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டியபடி, அதாவது ஒட்னாப்புல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஒட்டியபடி அப்படின்றதான் இந்த along அப்படின்றது குறிக்கும். இந்த along பேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் பார்த்துருவோம். They walked along the river. They அப்படின்றது என்னது? They அப்படின்றது அவர்கள். அவர்கள் walked along the river அப்படின்றது ஆற்றினை ஒட்டியபடி நடந்தார்கள். சென்டென்ஸ் வந்துருச்சா? they அப்படின்றது அவர்கள், walked along அப்படின்றது எதன் ஒட்டியபடி நடந்தார்கள்? ஆற்றினை ஒட்டியபடி. அதுதான் they walked along the river. அவர்கள் ஆற்றினை ஒட்டியபடி நடந்தார்கள் அப்படின்றதான் they walked along the river அப்படின்றத குறிக்கும். அடுத்து against. against அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிராக. எதிராக அப்படின்றது தான் against. நமக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். இந்த against பேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் பார்த்துருவோம். The ladder is against the wall. The ladder அப்படின்றது என்னது? ஏணி. அந்த ஏணியானது எதற்கு அகைன்ஸ்டா இருக்கு? எதன் எதிராக இருக்கிறது? வால் அப்படின்றது இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்க? சுவர். வால்ன்றது சுவரா? அந்த ஏணியாது சுவற்றின் எதிராக உள்ளது. பா அந்த ஏணி எங்கப்பா அப்படின்னு கேட்டா, அந்த ஏணி அந்த சுவத்தோரமா இருக்கு பாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் தி லேடர் இஸ் அகெயின்ஸ்ட் தி வால். அந்த ஏணியானது சுவற்றின் எதிராக உள்ளது அப்படின்றதுதான் தி லேடர் இஸ் அகெயின்ஸ்ட் தி வால். தி லேடர் அப்படின்றது ஏணியை குறிக்கும், இஸ் அகெயின்ஸ்ட்ன்றது எதிராக உள்ளது அப்படின்றத குறிக்கும், தி வால் அப்படின்றது அதனுடைய சுவற்றினை குறிக்கும். அடுத்து பிசைடு. பிசைடு அப்படின்றது அருகில். எதன் அருகில்? இதன் அருகில் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் அந்த அருகில் அப்படின்றது தான் பிசைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த beside பேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் பார்த்துருவோம். He sat beside his friend. He அப்படின்றது என்னது? அவன்.
he அப்படின்றது அவன், sat அப்படின்றது அமர்வது, beside அப்படின்றது அருகில், his friend அப்படின்றது தோழனின் அருகில். அவன் friend அப்படின்றது தோழனா, தோழனின் அருகில் அமர்ந்தான். அவன் தோழனின் அருகில் அமர்ந்தான் அப்படின்றான். he sat beside his friend. அவன் தோழனின் அருகில் அமர்ந்தான் அப்படின்றது என்னது? he sat beside his friend அப்படின்றது. அடுத்து beyond. beyond அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பால், அதாவது சிந்தனைக்கு அப்பால் பட்டது அப்படின்றாங்க இல்லையா? இட்ஸ் பிஹைண்ட் தி இமேஜினேஷன், அதாவது நம்மளுடைய கற்பனைக்கு அப்பால் பட்டது அப்படின்றத பியாண்ட் தி இமேஜினேஷன் சொல்லுவாங்க. எல்லாவற்றிற்கும் அப்பால் அப்படின்றத அந்த பியாண்ட் அப்படின்றத குறிக்கும். இந்த பியாண்ட் அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் பார்த்துருவோம். தி வில்லேஜ் இஸ் பியாண்ட் தி ஹில். தி வில்லேஜ் அப்படின்றது என்னது? அந்த கிராமம். தி வில்லேஜ் அப்படின்றது என்னது? அந்த கிராமம் எங்கே இருக்கு? இஸ் பியாண்ட் தி ஹில். பியாண்ட்ன்றதை நம்ம பார்த்தோம் அப்பால், மலையின் அப்பால் உள்ளது. அந்த கிராமமானது மலையின் அப்பால் உள்ளது அப்படின்றது தான் தி வில்லேஜ் இஸ் பியாண்ட் தி ஹில். அந்த கிராமமானது மலைக்கு அப்பால் உள்ளது அப்படின்றது தான் என்னது? தி வில்லேஜ் இஸ் பியாண்ட் தி ஹில். அடுத்து வித்தின். வித்தின் அப்படின்றது உள்ளே. வித்தின் மை ஹார்ட் அப்படின்றது எனது இதயத்தின் உள்ளே, அதாவது என் மனசுக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வித்தின் தி ஹார்ட், வித்தின் மீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. இதை பேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் பார்த்துருவோம். ஸ்டே வித்தின் லிமிட். ஸ்டே வித்தின் லிமிட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க நம்ம பவுண்டரியை கிராஸ் பண்ணுறாங்க, அதாவது இதுக்கு மேலே அவங்க நம்ம லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, ஆனால் அதுக்கு மேலே ஆகுறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து நீங்கள் என்ன சொல்லலாம்? வரம்பில் இரு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? இதுதான் உன் வரம்பு, இதுக்குள்ள இரு. அதுதான் ஸ்டே வித்தின் லிமிட் அப்படின்றது குறிக்கும். ஸ்டே வித்தின் லிமிட் அப்படின்றது என்னது? ஒருத்தவங்க வரம்பு மீறி இருக்கும்போது அவங்க கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் தான் இந்த ஸ்டே வித்தின் லிமிட். ஸ்டே வித்தின் லிமிட் என்னது? வரம்பில் இரு, அதாவது வரம்பு மீறாத அப்படின்னு சொல்றது தான் ஸ்டே வித்தின் லிமிட் அப்படின்றது குறிக்கும். அடுத்து டியூரிங். டியூரிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போது, அதன் போது, இதன் போது அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? அதுதான் டியூரிங். இதை பேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் பார்த்துருவோம். he slept during the class. அவன் தூங்கியிருக்கான். எப்போ தூங்கியிருக்கான்? எதன் போது தூங்கியிருக்கான்? கிளாஸ் நடக்கும்போது தூங்கியிருக்கான். அதை பேஸ் பண்ணி அவன் வகுப்பு நேரத்தில் தூங்கினான். அவன் வகுப்பு நேரத்தில் தூங்கினான் அப்படின்றது தான் he slept during the class. அவன் எப்போ தூங்கினான்? அவன் வந்து வகுப்பு நேரத்தில் தூங்கிக்கிறான் அப்படின்றது தான் he slept during the class. during world war அப்படின்னா எந்த நேரத்தில்? உலகப் போரின் நேரத்தில். during day time அப்படின்னா காலை நேரத்தில். எந்த நேரத்தில், எப்போது, எந்த நேரத்தில் அப்படின்றத வந்து குறிக்கிறதுக்கு அந்த டியூரிங் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை வந்து ஆங்கிலத்தில் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து டுவர்ட். நம்ம இந்த டுவர்ட் அப்படின்றது டுவர்ட்ஸ் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம். இந்த டுவர்ட் அப்படின்றதுனா நோக்கி. நோக்கி, எதனை நோக்கி அப்படின்றாங்களே அதான் அந்த டுவர்ட் அப்படின்றது. she ran toward her mother. she ran toward her mother அப்படின்னா அவள் தன் தாயை நோக்கி ஓடினாள். இந்த நேரத்தில் ஹீ போட்டுக்கலாம். அவன் தாயை நோக்கி ஓடலான்னு போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பேரை கூட போட்டுக்கலாம். she ran toward his mother. the kid ran toward his father அப்படின்னா அந்த குழந்தையானது தந்தையை நோக்கி ஓடியது. the kid ran towards his grandmother அப்படின்னா அந்த குழந்தையானது பாட்டியை நோக்கி ஓடியது. எந்த வார்த்தை வேணாலும் நீங்க அந்த குறிப்பிட்ட சப்ஜெக்டை மட்டும் மாத்தி போட்டுக்கலாம். அதாவது டுவர்ட் அப்படின்றது என்னது? நோக்கி. he ran towards his father அப்படின்னா அவன் தன்னுடைய தந்தையை நோக்கி ஓடினான். she ran towards his mother அப்படின்னா அவள் தன்னுடைய தாயை நோக்கி ஓடினாள். அந்த நோக்கி அப்படின்றதான் இங்கிலீஷ்ல டுவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
இன்னைக்கு இங்கிலீஷ்ல இந்த 10 மிக முக்கியமான வார்த்தைகளை பார்த்தோம். இந்த வார்த்தைகளுடைய தமிழாக்கம் என்ன, இதை பேஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸை ஃபார்ம் பண்றது அப்படின்றது தெளிவா பார்த்தோம். இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோ போட்டாலும் அதற்கான நோட்டிபிகேஷன் உங்களை வந்து சேரும். அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.